நாட்டில் இரண்டாவது கேசினோவுக்கு அனுமதி இல்லை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியாக தெரிவித்துள்ளார். மலேசியா இலக்கவியல் உருமாற்றம், எரிசக்தி மாற்றம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது என்று நேற்று கத்தார் பொருளாதார ஆய்வரங்கில் உரையாற்றிய போது அன்வார் இதனை தெரிவித்தார். நாட்டின் எதிர்கால வளர்ச்சியை தூண்டுவதற்கு தேவையான துறைகள் இவையாகும் என்று நிதி அமைச்சருமான அவர் கூறினார். தனது நிர்வாகத்தின் கீழ் நாட்டில் இரண்டாவது கேசினோ தேவையில்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். டிஏபியின் லிம் கிட்சியாங், லிம் குவான் யங் மற்றும் தெரேசா கொக் ஆகியோர் பாஸ் கட்சி எம்பிக்கு எதிரான அவதூறு வழக்குகள் தொடர்பாக சித்தி மஸ்தூரா முகமதுவிடம் இன்று சமரச பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். இந்த வழக்குகள் செப்டம்பரில் 6 நாட்களுக்கு விசாரணைக்கு திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் பினாங்கு உயர்நீதிமன்றம் அனைத்து தரப்பினரும் தங்கள் சர்ச்சையை மத்தியஸ்தம் மூலம் தீர்க்க முயற்சி செய்யுமாறு அறிவுறுத்தியதாக வழக்கறிஞர் எஸ்.என். நாயர் தெரிவித்துள்ளார். டிஏபி தலைவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாயர் பினாங்கு மாநில நீதிமன்ற மத்தியஸ்த மையத்தில் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் மஸ்தூராவிற்கும் தனித்தனி அமர்வுகள் திட்டமிடப்பட்டுள்ளன என்று கூறினார். மலாயாவின் முன்னாள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சின் பெங் மற்றும் மறைந்த சிங்கப்பூர் பிரதமர் லீ குவான் யூ ஆகியோருடன் இரத்த உறவு வைத்திருந்ததாக கூறிய மஸ்தூராவுக்கு எதிராக லிம் கிட்சியாங் மற்றும் கட்சியின் தலைவர் லிம் குவான் யங் ஆகியோர் கடந்த நவம்பர் மாதம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். நவம்பர் 4ஆம் தேதி திரங்கானுவில் உள்ள கெமாமானில் ஒரு உரையின் போது மஸ்தூரா இந்த கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையின் 36.8வது கிலோமீட்டரில் உள்ள சாலை தடுப்பில் மோதி டேங்கர் லாரி கவிழ்ந்தது. நேற்று மதியம் 2 மணி அளவில் 50 வயதுடைய உள்ளூர் நபர் ஒருவர் சம்பந்தப்பட்ட டேங்கர் லாரியை ஓட்டிச் சென்ற போது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக விசாரணையில் கண்டறியப்பட்டது என்று கொம்பாக் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஏசிபி நூர் அரீஃபின் தெரிவித்தார். நெடுஞ்சாலையில் டேங்கர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதி அதில் இருந்த சமையல் எண்ணெய் கொட்டும்படியான காணொளி சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து டேங்கர் லாரி விபத்துக்குள்ளானதை நூர் அரீஃபின் உறுதிப்படுத்தினார். கனமழை காரணமாகவும் மோசமான சாலை காரணமாகவும் டேங்கர் லாரியின் ஓட்டுநர் தனது வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்ததாக அவர் தனது அறிக்கையில் தெரிவித்தார். இருந்தாலும் அதிர்ஷ்டவசமாக இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. கோலகுபுபாறு இடைத்தேர்தலில் அம்னோ வாக்குகள் டிஏபிக்கு கிடைத்ததால் எதிர்க்கட்சி கூட்டணி வெற்றி பெற்றது என்பதை பிரிக்காத்தான் தரப்பு ஒப்புக்கொண்டுள்ளது. அம்னோ மற்றும் டிஏபி இடையே நீடித்து வரும் பகையை கூட்டணி சாதாரணமாக எடுத்துக்கொண்டதாகவும் அம்னோ உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்களின் வாக்குகளை பாதுகாப்பதில் அதிக நம்பிக்கை இருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட தரப்பு தெரிவித்துள்ளது. ஒற்றுமை அரசுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ததால் பெசாத்து கட்சியின் உறுப்பினர் அந்தஸ்திலிருந்து நீக்கப்பட்டதாக வெளிவந்திருக்கும் தகவலை சலாட் கிளாங் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் ரஷீத் மறுத்துள்ளார். பெசாத்து கட்சியின் சட்ட விதிகளை பொறுத்தவரை அரசாங்கத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய எந்த ஒரு தடைகளும் விதிக்கப்படவில்லை என்று அவர் கருத்துரைத்தார். அண்மையில் நடைபெற்று முடிந்த கோலகுபுபாறு சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்திற்கு ஆதரவாக அப்துல் ரஷீத் பிரச்சாரம் செய்ததால் பெசாத்து கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூர் மற்றும் தைவான் செல்வது தொடர்பாக மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சையத் சாடிக் சையத் அப்துல் ரஹ்மானின் கடவுச்சீட்டை தற்காலிகமாக விடுவிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நீதிபதி ஹத்தாரியா சையத் இஸ்மாயில் தலைமையிலான 3 பேர் கொண்ட அமர்வு ஜூன் 18ஆம் தேதி பயண ஆவணத்தை திரும்ப அளிக்குமாறு மூடா கட்சியின் முன்னாள் தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளது. நீதிபதிகள் அஸ்மி அரீஃபின் மற்றும் ஜைனி மஸ்லான் ஆகியோரும் இந்த மனுவை விசாரித்தனர். தனது நெருங்கிய நண்பரின் மகளின் திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக மே 18ஆம் தேதி சிங்கப்பூர் செல்ல விரும்பியதால் கடந்த வாரம் அதற்கான ஆவணங்களுடன் விண்ணப்பத்தை சையத் சாடிக் சமர்ப்பித்ததாக வழக்கறிஞர் ஹிஷாம் தே போ தீக் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். மேலும் சையத் சாடிக்கிற்கு மலேசியாவின் பிரதிநிதிகளில் ஒருவராக ஜூன் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தைவானுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதையும் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் தெரிவித்தார்.
நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.